ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கல் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த தடவை பெருசாக ஒன்றும் பொங்கல் வேலையெல்லாம் இல்லை. சிம்பிளாக அன்றைக்கி நிறைய வேலை இழுத்து போடாமல் பொங்கல் மட்டும் நார்மல் சமையலோடு செஞ்சிடலாம் காலையில் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொங்கலுக்கு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அபி வந்து பொங்கல் லீவில் வந்திருக்கான். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. சிம்பிளாக அவல் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க 2 பேரும் போயிருக்காங்க இல்லையா, கதவை மூடிட்டேன். அதனால் சோகமாக படுத்துருக்கானுங்க பாருங்கள் சோஃபாவில். ஸோ மல்லிப்பொடி காலி ஆகிடுச்சு. எப்பயும் கடையில் வாங்குவேன். சரி இப்போ முழு மல்லி வச்சுருந்தேன். அதனால் முதல்ல வந்து அதை கொஞ்சம் மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மல்லிப்பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொடிச்சதை பாட்டிலில் போட்டாச்சு. கருவேப்பிலை வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வந்து 2-3 நாளாக குழம்பு வைக்கணும்னு இன்றைக்கி தான் அதுக்கு முடிஞ்சிருக்கு. கழுவிட்டு வெறும் வானலில் நல்லா வறுத்துட்டேன். அது கூட இப்போ கொஞ்சமாக மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலையே பொடிச்சிக்க போகிறேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ட்ரையாக பொடிச்சு எடுத்தாச்சு. குழம்புக்கும் சனா கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி பியூரி வேணும். அதனால் 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்தேன். அதையும் பியூரி பண்ணி எடுத்தாச்சு. முதல்ல மண்சட்டியில் கருவேப்பிலை குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், மிளகாய் வத்தல் 2 இதெல்லாம் தாளிச்சிக்கிறேன். உருண்டை மிளகாய் இருந்தால் அது சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கருக விடாமல் இது பண்ணிக்கணும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம், 10-15 வெள்ளைப்பூடு. நான் வந்து பெரிய பெரிய வெள்ளைப்பூடு தான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு 2 தக்காளி பியூரி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ தக்காளி வதங்கிட்டு இருக்கப்பயே அது கூட மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கல்லுப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட பொடிச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து பொடிச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை கருவேப்பிலை குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவேன். அதுக்கு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து இன்னுமே கூட நல்லாயிருக்கும். தேங்காயெல்லாம் சேர்க்காமல் செஞ்சோன்னா கெட்டு போகிறதுக்குமே கூட சான்சஸ் கம்மி தான். அதனால் நிறைய நாள் வரும். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ சிம்மிலேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் குழம்பு பார்த்திங்கன்னா தேன் பதத்துக்கு ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே சைடில் அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்பெல்லாம் அப்பப்போ தொடச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த சூடான ஸ்டவ்வில் தெரிக்கிறதெல்லாம் விழுந்துருச்சுன்னா காஞ்சி போனால் துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன பர்னருக்கு சேர்த்து சிம்மில் வச்சு விட்டுறேன். ஸோ பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வாசனையாக கமகமன்னு குழம்பு ரெடி. கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதை வந்து இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் துருவி எடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் சப்புன்னு பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்று ஏற்கனவே பண்ண முட்டைக்கோஸ் பொரியல் வேறு பாக்கி இருக்குது. அதனால் கேரட்டை துருவிட்டு சிம்பிளாக வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வதக்கிட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஈஸியான ஒரு பொரியல் தான். சிட்டு பாருங்கள் கால்கிட்டே வந்து உட்காந்துருந்தான். கேரட் பொரியலுமே கூட பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். இப்போது குழம்பு சனா குழம்பு பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பியூரியும் பண்ணியிருந்தேன். இப்போது எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணிவிட்டு அது கூட இந்த குறைப்பாக அரைச்சிருந்த வெங்காயம் மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் ஃபுல்லாக வதங்குற அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். பச்சை வாசனை போகணும் மெயினாக. அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்ல ஈஸியான சப்ஜி தான். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையுமே சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெருங்காயம் முதல்ல சேர்க்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கின வாசனை வரணும். இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சுன்னா கிரேவி சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகா முழுசாக சேர்த்துருக்கேன். 3 தக்காளி அளவுக்கு நம்ம அரைச்ச பியூரி இது கூட சேர்த்துக்கணும். நான் அந்த குழம்புக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு 4-5 தக்காளியை பியூரி பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ இதுவுமே கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிடணும். பாருங்கள், நல்லா தக்காளி ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இது கூட மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. நிறையா மசாலாக்கள் சேர்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். நிறைய சேர்த்து அரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சமாக மைல்டாக வாசனை இருந்ததுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் சிட்டு உட்காந்து என்னவோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் நடுநடுவில் அந்த பக்கம் பார்த்துட்ருக்கேன். ட்ரைபாட் வச்சுருக்கேன், அது பக்கத்தில் உட்காந்து என்னவோ பண்ணிகிட்ருந்தான். இவனுங்களையும் ஒரு கண்ணு பார்க்கணும், ஏதாவது கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட்டுட்டானுங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ உப்பும் இது கூட சேர்த்துருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன், 1 கப்பு கருப்பு கொண்டக்கடலை. ஸோ அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன், நல்லா கிரேவி வாசனையாக இருக்கும். சுண்டல் காலையிலேயே எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டேன். ஸோ அதை அந்த வேக வச்ச தண்ணியோட இது கூட சேர்த்தாச்சு. இது இப்போ சிம்லேயே ஒரு 10-15 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இது மூடி போட்டு விட்ருக்கேன். பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்து கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். குறிப்பாக சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அபியும் அவரும் வெளியில் போயிருந்தாங்க இல்லையா, வந்தாச்சு. இவங்க 2 பேரும் பாருங்கள், வந்த உடனே எப்பயும் போல் வரவேற்பு. போன வீடியோவில் கூட சிட்டு டேட்டா காட்டலன்னு சொன்னீங்க, அதனால தான் நடுவில் அவங்கள காட்டுறேன். ஸோ இது கேன்டீன் போயிருந்தாங்க. அங்கே எந்த அபியுமே கூட கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவான். அங்கே கெச்சப்பு, இந்த பாத்திரம் கழுவுறது, ஷாம்பூ, பிஸ்கெட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கராச்சி பிஸ்கெட்டு, நூடுல்ஸ் அபி தான் எடுத்துகிட்டு போவான். நான் இங்கே ஒன்று வச்சுப்பேன், பாக்கி அங்கே கொடுத்துட்றது. ஷாம்பூ, கொசுவத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் முக்கால்வாசி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிடுவாங்க. கேன்டீன் மாதம்லாம் போகிறதில்ல, எப்போயாவது 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அபி வர்றப்போ ஸ்நாக்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் தான் ஹேண்ட் வாஷ், பிஸ்கெட் இதெல்லாம். ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா இதுதான் சிம்பிளாக சூப்பராக இருந்தது இன்றைக்கி லன்ச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அபியோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட் வந்திருந்தான். அவனும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சாட் சாப்பிட்டு வரலான்னு. சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வாசல்லையே பொங்கலுக்கு தேவையான அரிசி, வெல்லம், வெங்கல பானை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பொங்கலுக்கு தேவையான அரிசி, வெல்லம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த கடைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்படி சொன்னால் எனக்கு முதல்லையே தெரியும் அப்படின்ட்டு, ஏன்டா நான் ஏதாவது எடுப்பேன்ட்டு தான் நீ கூப்பிட்டு வரலையான்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். சிட்டு டெட்டுக்கு பொம்மை வாங்கலான்னு பார்த்தா வேணாம் மம்மி, அதுக்குள்ளே இருக்க பஞ்செல்லாம் சாப்பிட்ருவானுங்கன்னு சொல்லிட்டான். போன தடவை அபி வந்தப்போ ஒரு கடையில் சாட் சாப்பிட்டோம் இல்லையா, அங்கே அவன் ஃப்ரெண்டு நான் எல்லாருமே சேர்ந்து தஹி பூரி, காளான், அப்புறம் சமோசா, சாட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.